திருச்சிற்றம்பலம். திருமல நாயனார் திருமந்திரம் வருடத்திற்கு ஒரு திருமந்திரமாக 3000 வருடத்திற்கு 3000 திருமந்திரங்கள் அருளி செஞ்சிருக்கிறார். 4 வரி தான் திருமந்திரம். நாமும் படிக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பதிவுல 4 வரி திருமந்திரமும் அதுக்குரிய பொருள் விளக்கம் நாம் பார்க்கலாம். திருமல நாயனார் 63 நாயன்மார்கள் ஒருவர், 18 சித்தர்கள் ஒருவர், நந்தியம் பெருமான் நேரடி சீடர். அப்படிப்பட்ட ஒரு அருளி செஞ்சது. வருடத்திற்கு ஒரு திருமந்திரம், ஒரு வருஷத்துக்கு 4 வரி திருமந்திரம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறிந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயும் அப்படின்னா, சிவபெருமானால் அருளப்பட்ட ஆகமல் எண்ணிலி கோடி இருந்தாலும், அதை நம்ம கற்று தேர்ந்து படிச்சிருந்தாலும், அண்ணல் அறிந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்து. அதுக்குரிய பொருள் விளக்கத்தை, பொருளை தன்மையை நம்ம அறியாவிடின் அது நீர்மேல எழுதின எழுத்து போல அப்படிங்கிற திருமூலநாயன். நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலும், ஒரு பதிக பாடலை பாராயணம் செஞ்சு ஓதுனாலும், ஒரு பக்தி பஜனை பாடலை நம்ம பாடினாலும் அதுக்குரிய பொருள் விளக்கத்தை, அதுக்குரிய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்து பாராயணம் செஞ்சு ஓதுனா பலன் நமக்கு உண்டு. இல்லாங்காட்டி அது நீர்மேல் எழுத்து, பலன் கிடையாது. நம்ம இன்னதுன்னு அறியாமல் நம்ம அதை உபயோகப்படுத்தி நமக்கு என்ன பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் அஸ்திரங்கள் இருக்குது. அந்த அஸ்திரங்களை இன்னதுன்னு தெரியாமல் சாதாரணமாக கொண்டு போய் பயன்படுத்தினா அதோடைய பலன் நமக்கு கிடைக்காது. அதுபோல தான் சிவபெருமானுடைய திருமுறைகள் சிவபெருமான புகழ்ந்து வேதங்களால் தமிழ் வேதமாகிய தேவாரம் திருவாசம் 12 திருமுறைகளால் சொல்லப்பட்டக்கூடிய திரு என்றால் தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல், முறை என்றால் வாழ்க்கை நன்னறிப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நன்னறிப்படுத்தக்கூடிய நூல்களை திருமுறைகளை நம்ம பொருள் உணர்ந்து சொல்லணும். இதே தான் மாணிக்க வாசகரும் சிவபுராணத்தில் என்ன சொல்லுவேன், சொல்லுக சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார்னு சொல்லுவாங்க. அப்படி போய் நம்ம பொருள் உணர்ந்து சொல்லணும். பொருள் உணர்ந்து சொன்னாலும் அதுக்குரிய பலனை நாம கிடைக்க நாம் பிறருக்கும் சொல்ல முடியும். நம்ம வெறுமனே அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே கொட்ட மனப்படாமல் எந்த ஒரு பதிகத்தையும் நம்ம பாடக்கூடாது. பொருளை உணர்ந்து பாடினா நமக்கு பலன் உண்டு. அந்த பலன் பிரதிபலனாக பிறருக்கும் உதவும். திருச்சிற்றம்பலம். நாம் கற்று தேர்ந்தாதான் பிறருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஞானிகள் பார்த்தா பொதுவாக ஞானம் பெற்றவனா மௌனியாக இருந்து போயிடுவாங்க. திருமூல நாயனார் யான் பெற்ற இன்பம் பெருகிய பயகம்னு திருமந்திரங்கள் 4 வரி திருமந்திரங்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கார். அதுபோல நாம கற்றதை மற்றவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். திருச்சிற்றம்பலம்.